அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று பார்க்கக்கூடிய சூரா என்னவென்றால் சூரா யாசீன். நம் எல்லோருக்கும் தெரியும். சிறுவர்கள் முதல் சொல்லப்போனால் மக்தப் மதரசாக்கு வரக்கூடிய குழந்தைகள், ஆரம்ப பாடசாலையில் வரக்கூடிய பிள்ளைகள் குரானை ஓத துவங்குகிற பொழுதே அதற்கு நாம் மனப்பாடம் பண்ணி கொடுக்கிறோம், மனனம் செய்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள். எல்லாருமே அன்றாடம் பல நம்மிலே ஓதியும் வருகிறோம். இதனுடைய பலனையும் இதனுடைய மகத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு மகத்தான சூரா அது! நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே வந்திருக்கிறது. இன்னலி குல்லி ஷையின் கல்ப் வ கல்புல் குர்ஆன் சூரா யாசீன். ஒவ்வொரு பொருளுக்கும் இருதயம் உண்டு. குர்ஆனுடைய இருதயம் அது சூரா யாசீன் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தோடு முடித்திருந்தால் கூட பரவாயில்லை. அடுத்து ஒரு சிறப்பு செய்தியை சொன்னார்கள். எவர் ஒருவர் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு முறை சூரா யாசீனை ஓதுகிறாரோ, திருக்குர்ஆனை 10 முறை ஓதியதற்கு சமமான நன்மை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய மகத்தான கூலி இது இல்லையா? ஒரு முறை சூரா யாசீனை ஓதுவதனால் திருக்குர்ஆனை 10 முறை ஓதியதற்குரிய நன்மையை தருவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ 10 முறை குர்ஆன் ஓதுவதற்கு ஈடு இணையான சூரா யாசீன். அது மட்டுமல்ல, நம் பாவங்களை எல்லாம் அப்படியே பொசுக்கக்கூடிய, நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான சூரா யாசீன். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. மன் கரஅ யாசீன் ஃபீ லைலா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ் மக்ஃபூரன் லஹ். யார் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு இரவிலே சூரா யாசீனை ஓதுவாரோ அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராக மாறி போய் விடுகிறார் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். அதே போன்று எவர் ஒரு இரவிலே படுக்கைக்கு செல்லும் பொழுது இந்த சூரா யாசீனை ஓதி வருகிற வழக்கம் இருக்கிறதோ, அதை யார் தொடர்ச்சியாக பின்பற்றுகிறாரோ, 3வது சிறப்பு, யார் இரவிலே தூங்கும் முன்னால் சூரா யாசீனை ஓதக்கூடிய வழக்கம் இருக்கிறதோ, அதை தொடராக யார் அவரை பின்பற்றி வருகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு என்ன பாக்கியம் தருவார் என்றால், சும்ம மாத்த ஷஹீதா, அவர் சாதாரணமாக வீட்டிலே படுக்கையிலே இயற்கையான மரணத்தை அவர் அடைந்தாலும், ஆனால் அந்த மரணம் என்பது ஷஹீதுக்கு நிகரானது. இறை பாதையில் தன் உயிரை அர்ப்பணித்த ஒரு தியாகிக்கு, ஒரு ஷஹீதுக்கு என்ன பெரிய அந்தஸ்தோ அதற்கு நிகரான அல்லது அதற்கு நெருக்கமான வாய்ப்பை பெறுகிற அளவிற்கு வழமையாக சூரா யாசீனை ஓதக்கூடிய மனிதரின் மரணம் ஆகிவிடுகிறது என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! போர்க்களத்துக்கு போகலை, ரத்தம் சிந்தலை, நம்ம தியாகம் செய்யலை, குடும்பத்தை பிரியலை, காயங்களையும் வெட்டுக்களையும் பல்வேறு விதமான குத்துகளையும் உடலில் தாங்கவில்லை. ஆனாலும் அதற்கு ஈக்குவலான நன்மை ஒரு சூரா நமக்கு தருகிறது என்றால் அந்த சூறாவை நாம் இனிமேல் ஓதாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக ஓதுவோம். என்னோடு சேர்த்து நான் இந்த காணொலியின் வாயிலாக எனக்கும் சேர்த்து நான் சொல்லிக் கொள்கிறேன். தினசரி நாம் அதை ஓதக்கூடிய வழக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இது 3வது பெரிய பாக்கியம். இந்த சூரா யாசீனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியங்களில் ஒன்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். மௌத்தை நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் அல்லது சக்கராத்தினுடைய காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய, இப்பவா அப்பவா அப்படின்ற கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சூரா யாசீனை ஓதுவதை எல்லா இமாம்களும் ஆதரிக்கிறார்கள். அதை ஒரு சுன்னா என்று சொல்கிறார்கள். பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய காதுக்கு கேட்கும் விதத்திலே அந்த சக்ராத்தினுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சூரா யாசீன் ஓதுங்கள். இக்ரஊ சூரத்த யாசீன் அலா மௌத்தாக்கும். மௌத்தின் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சூரா யாசீனை ஓதுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துகிறார்கள். இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற மிகச்சிறந்த மாமேதைகள், அறிஞர் பெருமக்கள், இமாம்கள் இதை ஒரு சுன்னாவாகவே சொல்லித் தருகிறார்கள். எனவே இறப்பின் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து அழுது கூப்பாடு போட்டு அப்படி இல்லையே இப்படி இல்லையே என்று புலம்புவதை விட்டுவிட்டு பக்கத்திலே உட்கார்ந்து சத்தமாக அவர் காதுக்கு கேட்கும் விதத்திலே சூரா யாசீனை ஓதலாம். ஏன் யாசீனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் நெருக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஓதச் சொல்கிறார்கள் என்று தெரியுமா? அந்த சூரா யாசீனிலே அல்லாஹ் பல ரகசியங்களை வைத்திருக்கிறான். முக்கியமாக ஏகத்துவத்தினுடைய அந்த சத்திய விஷயத்தை அல்லாஹ் அழுத்தமாக அதிலே சொல்கிறான். மறுமையை பற்றி சொல்கிறான், சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான், நரகத்தை பற்றி சொல்கிறான். நாளை மறுமையிலே நல்லோர்கள் எந்த அணியில் நிற்பார்கள், தீயோர்கள் எந்த அணியில் நிற்பார்கள் என்று விலாவரியாக அல்லாஹ் அதிலே விவரித்து சொல்கிறான். அதிலே குறிப்பாக அன்தாக்கியா என்ற நகர மக்களுக்கு ஏகத்துவத்தை கொண்டு போன நபிமார்களை அந்த மக்கள் கொன்றார்கள். அதை கேட்டு தட்டி கேட்க வந்த ஒரு மனிதர், அவருக்கு பெயர் ஹபீபுன் நஜ்ஜார், அந்த மனிதரையும் அவர்கள் கொன்றார்கள். அவர் ஒன்றும் செய்யலை. ஏன்பா நல்லது தானப்பா உங்களுக்கு சொல்லி தர்றாரு,
அதையும் கூட பொறுத்துக்காமல் அவங்கள அந்த அந்த நபிமார்களை தூதுவர்களை கொண்டுட்டீங்களே, இது எவ்வளோ பெரிய அநியாயம், இது எவ்வளோ பெரிய ஒரு 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 நெருக்கடியான விஷயம் இது அப்படின்றத சொன்னார். இதை ஏற்றுக்க முடியாமல் அந்த மக்கள் இவரையும் சேர்த்து கொண்டாங்க. ஆனால் இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தான். குரான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருளப்பட்ட குரான் சொல்கிறது, சொர்க்கத்தை பார்த்தார்கள், சொர்க்கத்தினுடைய சுகங்களை பார்த்தார்கள். அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு, அதிலே ஈமானில் இருக்கிற சமயத்தில் வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொண்டு தாங்கிக் கொண்டு பொறுமையாக நிலைத்திருந்த மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் தரக்கூடிய அந்தஸ்தை எல்லாம் பார்த்துவிட்டு தான் அவர் சொன்னார், கால யா லைத்த கௌமி யாலமூன், என்னுடைய சமுதாயம் இதை விளங்கி புரிந்திருக்க வேண்டுமே, தெளிந்திருக்க வேண்டுமே. அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் நுழையுங்கள், கீல துகுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழையுங்கள் என்று அவருக்கு சொல்லப்படும். சொர்க்கத்தில் போய் சுற்றி பார்த்த பின்னாடி அவர் அதிலிருந்து ஆனந்தப்பட்டு தான் சொன்னார், என்னுடைய சமுதாயம் இதை விளங்கியிருக்கணுமே, இதை புரியாமல் நபிமார்களை கொண்டு போட்டாங்களே, அதை தட்டி கேட்க போன என்னையும் கொண்டு போட்டாங்களே, இந்த அந்தஸ்தை அவர்கள் புரிந்திருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்களே என்று வருத்தப்பட்டார். சொர்க்கத்தை பற்றி உண்டான அந்த விஷயங்கள் எல்லாம் அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மௌத்தின் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர் காதிலே விழுகிற பொழுது அல்லாஹ் அதன் பரக்கத்தை கொண்டு அவருக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்றும், அல்லாஹ் வேதனையை விட்டு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் தான் இந்த யாசீனை முக்கியமான காரணத்தோடு அந்த மௌத்தாவுக்கு முன்னால் உட்கார்ந்து மௌத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சக்கராத்தின் கால நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓத வேண்டும் என்ற விஷயத்தை அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக இந்த 4 விஷயங்களும் இந்த சூரா யாசீனிலே பிரதானமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மாறுகிறது. ஒரு முறை அந்த யாசீனை ஓதினாலே 10 குரான் ஓதிய அளவிற்கு உண்டான நன்மைகளை அது பெற்றுத் தருகிறது. தொடர்ச்சியாக வழக்கமாக சூரா யாசீனை தினசரி ஓதக்கூடிய வழக்கம் இருக்குமேயானால் நாம் இயற்கையாக மரணத்தை சந்தித்தாலும், ஆனால் அந்த மரணம் ஷஹீதுக்கு நிகரான, ஷஹீதனுடைய அந்தஸ்துக்கு நிகராக அல்லது அதற்கு நெருக்கமாக போகும் அளவிற்குண்டான நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. 4வது முக்கியமாக இறப்பின் அந்த வாசலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை ஓதும் பொழுது அவர்களுடைய ரூஹ் உடலை விட்டு லேசான முறையிலே வெளியாகுவதற்கும், அந்த மனிதர் இறந்து போய்விட்டால் சொர்க்கத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த யாசீன் சூரா வழிவகை செய்கிறது என்பதையெல்லாம் குர்ஆனினுடைய விரிவுரையாளர்களும் அறிஞர் பிறப்பக்களும் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள். வல்ல அல்லாஹ் இதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. இனிவரும் காலங்களில் நான் என்னோடு சேர்த்து உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், சூரா யாசீனை தொடர்ச்சியாக ஓதுவோம். முடிந்தால் ஃபஜர் தொழுது முடித்துவிட்டு ஓதுவோம். அதை வழக்கமாக்கிக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் அதன் மூலமாக ஹைர் வரக்கத்துகளை அல்லாஹ் நம் யாவருக்கும் தருவானாக. நம் தேவைகள் நிறைவேறுவதற்கு எவரொருவர் சூரா யாசீனை ஓதுகிறாரோ தேவைகளை அல்லாஹ் அந்த யாசீனின் வரக்கத்தை கொண்டு நிறைவேற்றி தருவான் என்பதாக ஹதீஸில் வந்திருக்கிறது. இன்றைக்கி எக்கச்சக்கமான தேவைகளோடு மக்கள் நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம், நடமாடி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு சரியான வரன் வேண்டும் என்று கேட்கிறோம். இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? தொழில் தொடங்கியிருக்கிறோம், அந்த தொழில் வெற்றிகரமாக வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். படிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க பிள்ளைங்க, சரியான வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இப்படி பல்வேறு தேவைகள், உலகாதைய தேவைகள், ஆகிரத்தினுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு யாசீனை நாம் இறுக பிடித்து கொண்டால் அல்லாஹ் நிச்சயம் தருவான். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. விளங்கி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.